ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேஷ் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம எதிர்பார்த்த கேஷ் பாக்ஸ் வச்சுட்டாங்க. ஆனால் வந்து அதுலேயும் ஒரு வந்து ட்விஸ்ட்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு பிக் பாஸ்ல வந்து கேஷ் பாக்ஸ் வச்சாங்கன்னா அந்த கேஷ் பாக்ஸை வந்து எடுத்துட்டு வெளியே போயிடலாம். அதாவது அப்பயே வந்து வெளியே போயிடணும். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லைங்க. கேமை நீங்கள் வந்து தொடரலாம். அந்த கேஷ் பாக்ஸை நீங்க வச்சுக்கலாம். இப்ப அமௌண்ட் வைக்கிறாங்க, அதாவது வெளியே வச்சிருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ல வந்து வச்சிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட செகண்ட் ஒன்று தராங்க. அதுக்குள்ள நீங்க போய் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வரணும். அதுதான் அவங்களோட ப்ரொசீஜரா வச்சிருந்திருக்காங்க இந்த டைம். அதை வந்து இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 50,000 வச்சிருக்காங்க. அதை போய் நம்ம முத்து போய் வெளியே வச்சிருந்ததை போய் உள்ள எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் வந்து வைக்கிறாங்க. ரயான் போய் எடுக்கிறாப்படி. டைம் முடியிருக்க கொஞ்சம் செகண்ட்ல வந்து உள்ள வந்துடுறா. அப்படி ரயானும் வந்து அந்த 2 லட்சத்தை வந்து வின் பண்ணிடுறா. அப்படி இவங்க 2 பேரும் இப்போதைக்கு எடுத்திருக்கதா நமக்கு அபிஷியலா வந்து தகவல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராஜு லாஸ்ட்லயா இவங்களாம் உள்ள வராங்க. ராஜு நம்மளுக்கு தெரியும், டைட்டில் வின்னர் தான் ராஜு. லாஸ்ட்லயா கவின் சீசன்ல இருந்தாங்க. அவங்க 2 பேருமே படம் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா உள்ள வந்திருக்காங்க. யாரெல்லாம் மீதி வராம இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலா நம்ம இன்னும் வராதவங்க வந்து ராணுவம் மட்டும்தான் வராம இருக்காங்க. ராணுவம் வந்துடும். அப்படி அன்சிதா ராணுவம் தீபக் ஒட்டுக்கா வரும். அப்படி நம்ம அன்சிதா உள்ள வந்தோன்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப பிடிக்கும். இதை வெளியே போய் பார்த்தால வந்து சௌந்தர்யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல நடக்குது. கேஷ் பாக்ஸை வந்து இன்னைக்கு இது பண்றாங்க. நாளைக்கு வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். நேத்தோட எபிசோடு வந்து நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா உள்ள வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இப்போ வீட்டாகி போன ஹவுஸ்மேட்லாம் உள்ள வந்தவங்கலாம் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த ஒரு வாரத்துல, உங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பிக் பாஸ் கேட்கிற. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. நம்ம சுனிதா என்ன சொல்றாங்க, அப்பயும் வந்து டார்கெட் பண்ணி நம்ம ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் மட்டும்தான் சொல்றாங்க சுனிதா. இது இவங்க 2 பேர்த்தையும் நான் வந்து அவங்களோட இதை வந்து கான்பிடென்ட்டை வந்து நான் உடைச்சிட்டேன். அவங்க வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ எல்லாமே சொல்லிட்டேன். அதுல வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப அழுதுட்டாங்க. நாங்க சொன்னது இல்லையா, அதாவது அவங்களோட பிஆர்டிஎம் வந்து நான் உள்ள சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், அது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியா சொல்றாங்க, நாங்க வந்து நான் இந்த கேம் அவங்க சொன்ன கேம்ல நான் விளையாட விரும்பல. அதாவது ஒருத்தவங்க அழ வச்சு நான் வந்து அடுத்தவங்க வந்து டவுன் பண்ணிட்டு நான் வந்து மேல வரணும், அப்படி எனக்கு இது இல்லை. மித்தபடி நான் எப்படி விளையாடணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி விளையாண்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா வந்து சொல்றாங்க. அது சொல்லி முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவுக்கும் சுனிதாவுக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க பிக் பாஸ்ல. ஆனா வந்து சௌந்தர்யா வந்து இந்த டைம் வந்து பழைய மாதிரி இல்லை. அதாவது எப்பயும் ஒரு சண்டை வர மாதிரி இருந்ததுன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப அக்ரெசிவ் மோட்ல போயிடுவாங்க. அதாவது எடுத்தோன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிடுவாங்க. அப்படியே ஒரு எகிரிட்டு போறேன்னு சொல்லுவாங்களே விஜய் சேதுபதி, அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. ஆனா இந்த டைம் அந்த மாதிரி பண்றது இல்லை. அதுதான் இப்ப வந்து பிக் பாஸ்ல வந்து அவங்களுக்கு உள்ள மாற்றம் ஒண்ணு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் இப்ப இருக்கிற 6 பேர்த்துக்கிட்டே கேட்பாங்க, நீங்க வந்து அவங்க இது பண்ணல நீங்க உடஞ்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல எல்லாருமே, அதாவது அவங்க பண்ணதுக்கு வந்த அன்னைக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் பிரேக் டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா. அதனால வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாங்க, இந்த 6 பேர் வந்து ஃபைனலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நோ எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எப்படியோ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு பதிலாக இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தது. ஆனா வந்து அது இல்லை இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா உள்ள வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி சத்யா உள்ள வராங்க. ஜெஃப்ரி சத்யாலாம் உள்ள வந்தப்ப வந்து நம்ம அர்ணவ் வந்து போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க ஆக்சுவலா. நம்ம இவர் ரவீந்திராவையும் போட்டு இவங்க ஒரு அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. நம்ம ரஞ்சித் வந்தப்ப சூப்பரா இருந்ததுங்க. ரஞ்சித் ஆனந்தி இவங்கெல்லாம் வந்தது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகாவை பத்தி சொல்லணும். தர்ஷிகா வந்து யாரையும் எதையும் சொல்லலை. இந்த வந்த 6 பேர்த்த வந்து எதையுமே சொல்லல. அவங்க வந்து நல்லா பாசிட்டிவா சொன்னாங்க. போய் யாரெல்லாம் போய் விஷால் கிட்ட வந்து உன்னாலதான் வந்து தர்ஷிகா வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு நம்ம தர்ஷிகா. அதாவது நம்ம போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ரவீந்தர் கிட்ட போய் சண்டை போடுறாங்க தர்ஷிகா. நீங்க எப்படி நீங்க வந்து சொல்லலாம் வெளியே இன்டர்வியூல இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ரவீந்தர் அதுக்கு ஒரு இது சொல்றாங்க, நாங்க சொன்னதுக்கு காரணம் நீ முதல்ல வந்து
வெளியே ஒரு ரீசன் சொன்னில, அதனாலதான் வந்து நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா கிட்ட போய் நம்ம தர்சிகா உட்காந்து பேசுறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் நீ எப்படி விஷால வந்து பிளே பாய்ன்னு சொல்லலாம், அது எவ்வளவு பெரிய வேர்டு, நீ எப்படி சொல்லலாம் அந்த வேர்டு அப்படின்னு சொன்னோன்னா, அப்பயே வந்து நம்ம சாச்சனா ஓ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது வெளியே ஆயிடுச்சு, மறுபடியும் உள்ள வந்த பிறகு மறுபடியும் நெகட்டிவிட்டி ஒரு இதாகுது அப்படின்னு சொல்லி அப்பயே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள மறுபடியும் தர்சிகா இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு சௌந்தர்யா இப்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நீ போய் இவங்களோட வர்ஷனையோட வெளியே போய் இவங்க வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி ஒரு டிராமா பண்ணி இது பண்றாங்கன்னு சொல்றியே, அது நீ எப்படி ஒருத்தங்களை வந்து பிராண்ட் பண்ணலாம் இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு, அது பண்றது தப்பு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சாச்சனாக்கு பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அழுக ஒரே அழுக. நம்ம விஷால் போய் சமாதானப்படுத்தி பார்க்கறத முடியவே மாட்டேது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க எப்படி நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது எப்படி அழுகிறதா இருந்தா மொத்தமா அழுகிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர்லயே எப்படி நீங்க கொண்டு போய் போறீங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா குழந்தை அழுகுது, அட்வான்ஸ் கொடுங்க, அந்த அளவுக்கு வந்து ஏடே எடுத்துடலாம் போல சாச்சனா வச்சு. தர்சிகா வந்து அதுக்கு அடுத்து போய் விஷால் கிட்ட பேசுறாங்க. ஏன்னா வந்ததுல இருந்து வந்து விஷால் கிட்ட தர்சிகா பேசல, கடைசியா வந்து பேசுறா. அப்படி என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து லவ் பண்ணேன் ஆக்சுவலா, ஆனா நீ வந்து இல்ல பண்ணல ஆனா சொன்ன, ஆனா வந்து நீ வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்த, நீ வந்து அப்பயே வந்து இது வேண்டான்னு சொல்லி நிறுத்தாம நீ வந்து உன்னோட இதை லவ் பண்றத வந்து நான் வந்து கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்த, நான் அதனாலதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பிராண்ட் ஒரு மார்க்கெட்டுக்கு இது பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம விஷால் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து கரெக்டா தர்சிகா வந்து விஷாலுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தர்சிகா ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு அவங்க அம்மாவோட ரிங்கை வந்து விஷால் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த ரிங்கையும் வாங்கிடுறாங்க சொல்லி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷால் கிட்ட வந்து அந்த ரிங்கையும் வாங்கிடுறாங்க. இப்ப இவங்க வந்ததுல இவங்க 3 பேர் வந்தது, அதாவது நம்ம சத்யா, ஜெஃப்ரி, தர்சிகா இவங்கெல்லாம் உள்ள வந்ததுல வந்து சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் கிடைச்சிருக்குது ஆக்சுவலா. சௌந்தர்யா வந்து ரொம்ப பிரேக் டவுனா இருந்தாங்க, ஆனா விஜய் சேதுபதியில பேசி கொஞ்சம் இதா இருந்தாங்க, ஆனாலும் ஃபுல்லா அந்த இதுக்கு வராம இருந்தாங்க. நம்ம தர்சிகாலாம் வந்து நீங்க பழைய மாதிரி இருங்க, அப்ப ஜெஃப்ரியோ அதே மாதிரி நீங்க பழைய மாதிரி இருந்து ஒரு வாரம் தான் இருக்குது உங்க பேலன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சௌந்தர்யா அப்பயே போல வந்து இதுக்கு வந்துட்டாங்க, ஃபார்முக்கு டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா தலைவி வந்து நம்ம பழைய மூடுக்கு அதாவது பன் மூடுக்கு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா உள்ள வந்து நம்ம சௌந்தர்யா வந்து இது பண்றதுனால சௌந்தர்யாக்கு கொஞ்சம் வந்து அந்த ஓட் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கு, வாய்ப்பு அதிகமா இருக்குது. இந்த கேஷ் பாக்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரயான் வந்து எடுத்துறாங்க, நம்ம முத்துக்குமாரும் எடுத்துற அப்படி ஒரு 50,000 அவரு, இவங்க ஒரு 2 lakhs எடுத்துறாங்க. இன்னும் வந்து யாரு வந்து எடுக்க முடியாம போய் எவிக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் யார் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.